சமூக நீதி பேசுகின்ற ஐயா பிஜேபி கூட்டணி எப்படி அமைத்தார் என்று ஸ்டாலின் அவர்கள் கேட்கின்ற கேள்வி. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் திடீரென்று இந்த கூட்டணியில் சேரவில்லை. நாங்கள் 1998 அன்றைய வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணியில் நாங்கள் 6 ஆண்டு காலம் இருந்தோம். அப்பொழுது அந்த கூட்டணியிலே எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் இருந்தார்கள். நம்முடைய இங்க இருக்கின்ற NT சண்முகம் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே கூட்டணியிலே இருந்தார்கள். அதே கூட்டணியிலே ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் தானே இருந்தீர்கள். நீங்களும் தானே அந்த கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் 5 ஆண்டு காலம் நீங்களும் தானே இருந்தீர்கள். உங்களுடைய அமைச்சர்களும் இந்த கூட்டணியில் தானே இருந்தார்கள். அதை நீங்கள் மறந்துவிட்டு எங்களை கேள்வி கேட்கின்ற ஸ்டாலின் அவர்களே, கொள்கைகளை நாங்க விட்டுட்டோமா? நாங்க போராட்டத்தை விட்டுட்டோமா? கேள்வி கேட்கறதை விட்டுட்டோமா? சமூக நீதியை விட்டுட்டோமா? இல்லையே. எந்த கூட்டணியில் இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுடைய அடிமட்ட கொள்கை சமூக நீதியை ஒரு துளியும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது, விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஆனா நீங்க அப்படி இல்லை ஸ்டாலின் அவர்களே, நீங்க கிடையாது. அப்படி நீங்க சமூக நீதினா என்னன்னு நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு முன்பு இருந்த கலைஞருக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இருந்தது. அதுல மாற்று கருத்து கிடையாது. கலைஞர் அவர்கள் இன்று இருந்திருந்தால் இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு ஒண்ணு கையெழுத்து நேரம் போட்டிருக்கார். ஆனா இன்னைக்கு அவர் இல்ல. நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்ல. உங்களை சுத்தி 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் நாம் பார்க்கலாம். அவங்க எல்லாம் வியாபாரிகள். அமைச்சர்கள் போர்வையில வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகள். அவங்க எல்லாம் அமைச்சர்கள் கிடையாது. அந்த 4 வியாபாரிகளுடைய ஆலோசனைகளை கேட்டுதான் நீங்க ஆட்சியை நடத்துறீங்க. திமுக 2-3 அமைச்சர்கள் நல்லா தான் பண்றாங்க. ஆனா முதலமைச்சர் சுத்தி இருக்கிற 4 அமைச்சர்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். கூறு வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. வியாபாரிகள் அவங்க சமூக நீதி பத்தி எப்படி பேசுவாங்க? உங்களுக்கு எப்படி அதை சொல்லி கொடுப்பாங்க? இல்ல. உங்களுக்கு அதை நீங்க சமூக நீதி நீங்க மறந்துட்டீங்க. எங்களை பத்தி பேசாது, எங்களுக்கு பாடம் நீங்க நடத்தாதீங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு 10.5 விழுக்காடு சட்டம் கொண்டு வர ஒரு துளியும் மனதில்லை. அவர்களுக்கு மனதில்லை. நான் சொன்ன தொடக்கத்தில் இந்த தொகுதியின் அமைச்சர் அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், நான் கேட்கிறேன், 2 ஆண்டு காலம் நாங்க கேட்டுட்டு இருக்கோமே உங்க அமைச்சர்கிட்ட, உங்க முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்கோமே, ஏன் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மனசு வச்சிருந்தாருன்னா அவங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டு, தம்பி ஸ்டாலின் அவர்கள் நேரம் கலைஞர் இருந்திருந்தாருன்னா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த சமுதாயம் மிக 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 பின்தங்கிய சமுதாயம், கூலி வேலை செய்யற சமுதாயம், உழைக்கின்ற சமுதாயம், ரோடு போடுற சமுதாயம், சமுதாயத்திற்கு கல்வியும் வேலை வாய்ப்பு எப்படியாவது கொஞ்சம் கொடுங்க, சமூக நீதி நிலைநாட்டுங்கன்னு அந்த துரைமுருகன் அவர்கள் அவருடைய முதலமைச்சரை பார்த்து கேட்டிருக்கலாம் இல்லையா? கேட்டாரா? இல்லையே. அண்ணா அவர்கள் தொடங்கிய நோக்கம் தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ் வளர்ச்சிக்காக, மது விலக்குக்காக அண்ணா தொடங்கிய அந்த நோக்கத்தை இந்த இரு கட்சிகளும் மறந்து ஆட்சியை வைத்து, அதிகாரத்தை வைத்து வணிகம், வியாபாரம், pure business. This government is doing pure business, no administration, only corruption. ஊழல் ஊழல் ஊழல், எங்க பார்த்தாலும் கொள்ளை, மணல் கொள்ளையில எல்லா கொள்ளையும் நடந்துட்டு இருக்கு. அதனால்தான் போதும் என்ற முடிவெடுத்தோம். போதும் என்ற முடிவெடுத்து கூட்டணி நாம் சேர்ந்திருக்கின்றோம். காரணம், இந்த தேர்தலுடைய வெற்றி தான் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். பாட்டாளி அங்கமாக இருக்கும். உதயநிதி, தம்பி உதயநிதி அவர்கள் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு தேர்தல் பிரச்சாரம் போயிட்டார். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருப்போ கும்பலா கத்துனாங்க, ஐயா அந்த டாஸ்மாக் கடை மூடுங்கன்னு கேட்டாங்க. அவர் உதயநிதி அவர்கள் என்னன்னு கேட்டார். இல்ல டாஸ்மாக் கடை மூடுங்க. டாஸ்மாக் கடை மூடணுமா? கோபமா கேட்டாரு. ஏன் நான் மூடணும்? 2016 அவர் சொன்ன விளக்கம், 2016 கலைஞர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று நாங்க கலைஞர் கோரிக்கை வச்சாரு. அப்ப நீங்க கலைஞரை வெற்றி பெற வைக்கல, அதனால்தான் நாங்க டாஸ்மாக் கடை இன்னைக்கு நான் மூடல ஒரு பதில் சொன்னார். எனக்கு புரியல.
2016 நடந்த தேர்தலில் அவங்க ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக அப்போ வெற்றி பெறலையா, இப்ப வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா அப்போ எங்களுக்கு ஓட்டு போடல, அதனால நாங்க இப்ப நாங்க கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அவர்களே, அப்போ உங்க தேர்தலில் நீங்க தோல்வி அடைஞ்சா உங்க கொள்கையை நீங்க மாத்திட்டீங்களா? அப்போ திமுக தமிழை வைத்து மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக இன்னைக்கு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் அன்னைக்கு பேசின முழக்கமிட்டார்கள். ஆனா இன்னைக்கு எதாவது தமிழ் இருக்கா? இல்லையே. தமிழை மறந்துட்டாங்க. இந்தியாவிலேயே தமிழ் படிக்காமல் பட்டம் பெறுகின்ற ஒரே மாநிலம், அதாவது தாய்மொழி படிக்காமல் பட்டம் பெறுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இது வெட்கக்கேடு. இதெல்லாம் கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது, கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது, ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காம பட்டம் வாங்கணும். ஆனால் இவங்க தமிழ் வச்சுதான் ஆட்சிக்கு வராங்க. ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்றார், என்ன சொல்றாரு? எனக்கு தமிழ் தெரியலையே, எனக்கு கவலையா வருத்தமா இருக்குது, நான் தமிழ் நான் கத்துக்கணும். ஏதோ 2-3 வார்த்தை பேசுறேன், அதுக்கு கிண்டல் எடுக்கிறார். நீங்க தான் தமிழை மறந்துட்டீங்க, நாங்க மறக்கல, மறக்கவும் முடியாது.